வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தவிக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014ஆம் ஆண்டு 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தவிக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தவிக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் தவிகவினரே ஈடுபடுவதாக குறை கூறியுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த எந்தவொரு நடவடிக்கையையும் முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தவிக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தவிக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியிலிருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின் போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ், துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும், இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.